Hello friends, welcome to Manos Menus. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் மெனு சிக்கன் கட்லட். சிக்கன் கட்லட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிக்கலாம். அதோட ஒரு 250 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதுக்கப்புறமா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் வதக்கிக்கலாம். இது எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. அப்புறமா அதோட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். சிக்கன் கொத்துக்கறி இல்லை அப்படின்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அந்த சிக்கனை கரண்டியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இதோட ஒரு கையளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறிக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை கூல் பண்ண விட்டுடலாம். அப்புறமா கட்லட் பைண்ட் ஆகிறதுக்காக நாம் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இப்போ கட்லட் தட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் இந்த சிக்கன் கலவை எடுத்து அதை சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்புறமா கட்லட் ஷேப்புக்கு தட்டி வச்சிடலாம். மீதி இருக்கிற எல்லா சிக்கன் கலவையுமே இந்த மாதிரி கட்லட்டாக தட்டி வச்சுருங்க. அப்புறமா இந்த கட்லட் மேலே கோட் பண்ணுறதுக்காக 2 முட்டை எடுத்து அடித்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நாம் பண்ணி வச்சுருந்த அந்த கட்லட் எடுத்து அதை முட்டையில் 2 சைடும் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிடணும். மிச்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருங்க. இது மாதிரியே எல்லா கட்லட்டையும் கோட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா கட்லட் பொரிக்க வேண்டியது தான். கட்லட் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட்லட் பாதி அளவு முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எல்லா கட்லட்டையும் உள்ளே விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் அந்த கட்லட் ஒரு சைடு வெந்துடும். அதுக்கப்புறமா அதை மாற்றி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷத்தில் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கட்லட்டை எடுத்து நாம் அடியில் காற்று போகிற மாதிரி ஏதாவது ரேக் இருந்ததுன்னா அதில் வைக்கிறோம். ஏன்னா இதை அடியில் காற்று போகாத மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது சாஃப்ட் ஆயிரும். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கிறோம். அவ்வளோதான், கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.